வணக்கம். இன்றைக்கு நாங்கள் கதைக்க போற விஷயம் என்னன்னு சொன்னால், யாழ்ப்பாணம் இன்றைக்கு ஒரு வளர்ச்சி பாதையில முன்னேறி கொண்டிருக்கிறது. அது எங்கள் எல்லாருக்குமே கண்ணூடா தெரிஞ்ச விஷயம். புதுசு புதுசா ரோட்டுகள், அதுவும் அந்த கார்பெட் ரோட், கான்கிரீட் ரோடுன்னு நிறைய இடங்கள்ல எவ்வளவு பெரிய சிறிய கிராமமா இருந்தாலும் குச்சொழுங்கியல் வரைக்கும் கார்பெட் ரோட்டாவும் கான்கிரீட் ரோடாவும் மாறிக்கொண்டு இருக்குது. ஆனா இந்த வளர்ச்சியோட இணைஞ்சு தீர்க்கப்படாத இன்னொரு பெரிய அடிப்படை குறைபாடு இருக்குது. என்னன்னு சொன்னா, இந்த ரோடுகள் இந்த சாலைகள்ல இருக்கிற சரியான வடிகால் அமைப்பு இல்லாத முறை. இந்த வடிகால் அமைப்புகள் இல்லாம இருக்கல அது என்னென்ன பிரச்சனைகளை ஏற்படுதுன்னு பார்த்தா, எங்கட தென் வடகள் பருவப்பேச்சு மழை காலங்கள்ல தண்ணி தேங்கி நிக்குது. ஒவ்வொரு வருஷமும் மழை பெய்யக்குள்ள இந்த ரோடுகள் நீர் ஒரு நீர் ஓடுற ஒரு நீர் மண்டபங்கள் என்று சொல்லலாம். அந்த நீர் மண்டபங்களா மாறுது. ஏனென்றா தண்ணீர் வெளியேற வழி இல்லை. அது ரோட்லயே தேங்கி நிக்குது, நாள் முழுக்க தேங்கி நிக்குது. இந்த தண்ணி தேங்கி நிக்கிறதால இந்த கார்பெட் ரோடுகள் கொஞ்ச காலங்கள்ல அரிச்சு செல்லப்பட்டு குண்டும் குழியுமான ரோட்டா திரும்பவும் முதல்ல எப்படி இருந்துச்சோ அப்படியே மாறுது. கான்கிரீட் ரோடுகள் பிளந்து சேதமடையுது. இதால ஒரு போடப்படுற புது ரோடுகள் 3 தொடக்கம் 5 வருஷங்கள்ல பழுதாகி போயிடும். இதுக்கு நிறைய உதாரணங்களா இருக்கலாம். யாழ்ப்பாணம் இந்து ஆரம்ப பாடசாலையில இருக்கிற அந்த அரசடி ரோட், கஸ்தூரியார் ரோட் அந்த சந்தியா இருக்கலாம். திருநெல்வேலி சிக்னல் இருக்கிற அந்த சந்தியில தேங்கி இருக்கிற தண்ணியா இருக்கலாம். இந்த மாதிரி புதுசா ரோட் போட்ட இடங்கள்லயே தண்ணி தேங்கி நிக்கிறதால அது பழுதா போற ஒரு நிலைமை காணப்படுது. அதே நேரம் அன்றாட வாழ்க்கையில இப்ப அது ஒரு பள்ளிக்கூடம் போற பிள்ளைகளா இருக்கலாம், வேலைக்கு வாகனங்கள் ஓட்டிக்கொண்டு போற ஆக்களா இருக்கலாம். எல்லாருமே இந்த வெள்ளங்களால பாதிக்கப்பட்டு நிக்கணும். கூடுதலாக பாதசாரிகள் வாகனங்களால சேரும் தண்ணியும் அடிக்கப்படுற ஒரு நிலைமை காணப்படுது. இதுல நடந்து போறதும் சரியான கஷ்டமா இருக்கு. அதே நேரம் அது ஒரு மருத்துவம் அவசர தேவைகளுக்கும் போய்கொள்றது கஷ்டமா இருக்குது. இது இந்த சாலைகளுக்கு ஒதுக்கப்படுற நிதி வீணாற ஒரு நிலைமை தான் உண்மையிலேயே. என்னடா ஒரு சில வருடங்கள்ல இந்த சாலைகள் சேதமா போகக்குள்ள மீண்டும் அந்த சாலைகள் செப்பனிடப்பட வேண்டி இருக்கு, மீண்டும் அந்த சாலைகள் மீள கட்டப்பட வேண்டி இருக்கும். இதுக்கு அரசாங்கத்தின் நிதி தான் பாவிக்கப்பட போகுது. அது மக்களோட வரி பணத்துல இருந்து, ஏற்கனவே வேண்டப்பட்ட கடன்கள்ல இருந்து தான் இந்த நிதிகள் தேவையில்லாம போக போகுது. அப்ப இதுக்கு திரும்ப திரும்ப ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா கிராம சேவையாளர் ஊடாக பிரதேச செயலருக்கு, மாவட்ட செயலருக்கு, மக்கள் பிரதிநிதிகள் என்ற அரசியல்வாதிகளுக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்க வேண்டிய நிலைமை இருக்குது. ஏற்கனவே ஒரு இப்படி பார்க்க போனா ஒரு கடிதத்துக்கு ஒரு டெம்ப்ளேட்டை போட்டு வச்சுக்கொள்ளணும், 5 வருஷத்துக்கு ஒருக்கா டேட்டை மாத்தி போட்டு எழுதி கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை ஒன்று இருக்குது. இது என்ன காரணமா இருக்கணும்னு பார்த்தால் உண்மையிலேயே இந்த பக்க வடிகால் அமைப்புகள் சரிவர செய்யப்படாம சாலைகளை ரோட்டுகளை போடுறது. அடுத்தது மழை தண்ணி ஒரு எப்படி பாஞ்சு போகணும், அந்த வாட்டம் என்று சொல்வார்களா, அது பாஞ்சு போகிறதுக்கு ஏற்ற மாதிரியான சாலைகள வடிகால் எப்பவுமே சாலையை விட பதிவா இருக்க வேணும்ன்றது யாரை கேட்டாலும் தெரியும். ஆனா சில இடங்கள்ல வடிகால் சாலையை விட உயரமா இருக்குது. அப்ப தண்ணி பாஞ்சு போறதுக்கான வழி அங்க இல்லை. அதே நேரம் நீருன்ற ஒரு இயற்கையான ஓட்டம் ஒன்று இருக்கு. யாழ்ப்பாணத்தை பார்த்தா இயற்கை ஓட்டத்துக்கு ஒரு நீர் இயற்கையா ஓடுற